பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாசத்துல 3வது கிறிஸ்துமஸ் செய்தி எடுக்கிறேன். போன வாரம் கிறிஸ்துமஸ் செய்தி எடுத்தேன். அதுக்கு நடுவில் 23ஆம் தேதி ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி எடுத்தேன். இன்னைக்கு 25, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி எடுக்கிறேன். கிறிஸ்துமஸ் இன்றைய கிறிஸ்துமஸ் செய்தி என்னன்னு சொன்னா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதாவது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களிடத்தில் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பேர்வழியை கண்டார்கள். இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போற தேவனுடைய செய்தி. இருளில் இருக்கிற ஜனங்கள், அப்படி என்ன இருளில் இருந்தாங்க அவங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனத்திலேயே நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன சுமந்தாங்க, எப்படிலாம் சுமந்தாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு நெருக்கங்களை அனுபவிச்சாங்க, எவ்வளவு இடுக்கண்கள் அனுபவிச்சாங்க, அடிமைகள் ஆக்கப்பட்டாங்க, பல கஷ்டங்களை அனுபவித்து இடுக்கத்தின் வழியை கடந்து வந்தாங்க, இருட்டில் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, பயங்கரமான பாவ இருள் அவர்களை சூழ்ந்திருந்தது. இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். அப்போ இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்துல கேட்டுக்கிட்டாங்க, ஆண்டவரே எங்கள் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுதே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சுமார் ஏறக்குறைய 700 வருஷங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கு தரிசனத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தினது. 2வது வசனம், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா 6வது வசனத்துல சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பிறப்பார் என்று எழுதவில்லை, பிறந்தார் என்று எழுதுகிறார். பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருடைய தத்துவங்கள், மகத்துவங்கள், மகிமைகள் அத்தனையும் அவர் தோள் மேலதான் இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல 700 வருஷங்கள் கழிச்சு நமக்கு 2222 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். யாருக்குமே 2000 வருஷங்கள் பிறந்த நாளை இதுவரையிலும் கொண்டாடினதாக சரித்திரம் இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு 2022ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ், அதாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 2022வது வருஷத்து பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நம்மை இருளிலிருந்து மீட்கிறதற்கு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய மகத்துவங்கள், தத்துவங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் அந்த குமாரனாக பிறந்த கடவுளின் தோள் மேல்தான் இருக்கிறது. அதைதான் நம்ம இப்போ பார்க்கிறோம். அவர் பேர் சொல்றார் பாருங்க, அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான தேவன் எனப்படும், சமாதான பிரபு எனப்படும். அவர் பேரை ஒரு வரிசைப்படுத்தி சொல்றார். அவர் பேர் என்னவா இருக்கலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் கூட இவரே எழுதும் போது இன்னொரு வசனத்துல கூட 7ஆம் அதிகாரம் 14 என்று நினைக்கிறேன், 7:14 வாசிங்க. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியவும் வயது மட்டும் வெண்ணையையும் சாப்பிடுவார். போதும் போதும் போதும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவர்
ஏசாயா சொல்றாரு, மறுபடியும் 7வது வசனத்துல 14வது வசனத்துல சொல்றாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, ஏறக்குறைய எவ்வளவு நாட்களுக்கு முன்பு? 700 வருஷங்களுக்கு முன்பு தீர்க்க தரிசனமா சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21வது வசனம், அவள் கன்னியா இருக்கிற மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இப்போ இங்க நம்ம இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? 700 வருஷங்களுக்கு முன்பு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இது போல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதே அந்த 700 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த தீர்க்க தரிசனம் நடந்து நிறைவேறுகிறது. அப்பொழுது அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு என்கிற சீஷர்கள்ல ஒருத்தர், இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள்ல ஒருத்தராகிய மத்தேயு எழுதுகிறார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இப்ப நம்ம பார்க்கிறோம், இவங்க சொன்ன எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த தீர்க்கதரிசி சொன்னதுக்கும் இந்த சம்பவம் நிறைவேறதுக்கும் ஒரு பெரிய இடைவெளி. எவ்வளவு நாள்? ஏறக்குறைய 700 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. 700 ஆண்டுகளுக்கு முன்பே தரிசனமாய் சொல்லி கடந்து போனார். 700 ஆண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் வந்து உதித்தார். இது பெரிய ஆச்சரியம். அவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் இவர் செய்கிறவராக இருக்கிறார். யாராவது ஒருத்தர் நேற்று சொன்னதையே இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொன்னா, ஐயோ மறந்துட்டனே அப்படின்னு சொல்லுவோம். நேற்று சொன்னதே. ஆனா 700 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி பிறப்பாரு, எப்படி வருவாரு, என்ன செய்வார் என்று அவர் சொன்னதை அப்படியே 700 ஆண்டுகள் கழித்து அப்படியே நடக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ கிருபை, அதுதான் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. முதல்ல நம்ம பார்க்கிறோம் 21வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். மத்தேயு 1:21 ஏன் தனக்கு படிக்கிறீங்க? அவள், அந்த கன்னிகை, அந்த மரியாள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏன் என்று சொன்னால் என்ன செய்றார் பாருங்க, பாவமாகிய இருளை நீக்கி அவர்களை வெளிச்சத்திலே அல்லது ரட்சிப்பிலே கொண்டு வருவார். இப்போ இதுதான் இங்க முக்கியமானது. இப்போ என்ன இருள் அவங்களுக்கு இருந்தது என்று சொன்னால், பாவ இருள். ஜனங்க எல்லாம் பாவம் செய்து செய்து செய்து, அக்கிரமம் செய்து செய்து மிகுதியாய் போய்விட்டது. பாவம் பெருத்து விட்டது, பாவம் மலிந்து விட்டது. ஆடு மாடுகளின் ரத்தம் ஆராய் ஓடுகிறது. பாவம் செய்து பலியிடுறது, பாவம் செய்து பலியிடுறது, இப்படி ஆடு மாடுகளுடைய ரத்தம் ஆராய் ஓட ஆரம்பித்தது, பலியின் ரத்தம். அப்பொழுதுதான் ஆண்டவர் திட்டமிட்டார், இவர்கள் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ஆடு மாடு ஜீவராசிகளையும் பலியிட்டு ரத்த பூமியா மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே தன்னை பலியாக கொடுத்தார். அதுதான் கொடுக்கப்பட்ட முக்கியமான செய்தி. இயேசு கிறிஸ்து அவரே உலகத்திற்கு வந்து அவரையே தன்னை பலியாக கொடுத்து, அவர் நம் பலியாக பின்பு நீ நானும் பாவத்தில் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம், ரட்சிப்பு என்கிற வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முதலாவது வேத வசனம் சொல்கிறது, பாவ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாவ இருள்ங்க. பாவம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை இருட்டிலே வச்சிருக்கும். ஒரு பாவம் செய்யற ஆளு கவனிச்சு பாருங்க, அவன் போக்க கவனிச்சு பாருங்க, அவன் செயல்களை கவனிச்சு பாருங்க, எதையுமே வெளியரங்கமா நடந்துக்க மாட்டான். ஒரு ஆளு
ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவங்க பாவம் செய்யறவங்களா இருந்தா, அதாவது வேதத்துக்கு விரோதமா நடக்கிறவங்களா இருந்தா, பாவம் சொன்னா அது வேற மாதிரி எடுத்துக்கூடாது இல்லையா? அதனால வேதத்துக்கு விரோதமா நடக்கிறவங்களா இருந்தா அவங்கள பாருங்க, அவங்க பகிரங்கமா வெளிப்படையா நடந்துக்க மாட்டாங்க, வெளிப்படையா பேச மாட்டாங்க, வெளிப்படையா நம்ம எல்லாரும் பப்ளிக்ல அவங்க தன்னை பழக மாட்டாங்க. காரணம், பாவம் அவர்களை ஒளிய செய்கிறது. ஆதாம் என்ன பண்ணாரு? ஒளிச்சுக்கிட்டாரு. தேவன் அவரை தேடி வராரு. தேடி வரும்பொழுது ஆதாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாம் எங்க இருக்கிற? நான் உன்னை தேடி வந்திருக்கிறேனே அப்படின்னு கேட்கும்போது ஆதாம் சொல்ற, ஆண்டவரே, தேவனுடைய சத்தத்தை தோட்டத்துல கேட்டு நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னும் யாரு ஒளிய சொன்னது அப்படின்னு கேட்கும்போது, நீங்க இது மாதிரி ஒரு பொண்டாட்டி கொடுத்தீங்களே, அவ ஒரு பழத்தை கொடுத்தா, நான் புசித்தேன், இப்ப நான் பாவம் பண்ணேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதனால் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னேன். அப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், பாவம் எப்படி ஆகிலும் மனுஷனை பாவத்துக்குள்ள, அதாவது இருட்டுக்குள்ளாக நடத்தி விடுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பயங்கரம். பாவம் என்பது நம்ம சாதாரணமா இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பாவம் ஆரம்பத்துல சாதாரணமா இருக்கும், அப்புறம் சாதாரணமாக அசாதாரணமா மாறும். ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லி கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அப்பா பிள்ளை 2 பேரும் நடைப்பயணமாக ஒரு ஊருக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எதிரிலே ஒரு மாம்பழத்து கூடை சுமந்து கொண்டு ஒரு மனுஷன் எதிரே வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2 பேரும் கிராஸ் பண்ணும்போது அந்த பையன் மாம்பழத்தை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு பழத்தை கையில் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்ட உடனே அதை அப்படியே கையிலே வச்சிருக்கிறான். அந்த பழக்கூடைக்காரர் கடந்து போய்விட்டார். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போன உடனே பிள்ளையை கீழே இறக்கி விட்டார். பிள்ளை இறக்கி விட்ட உடனே, அப்பா மாம்பழம் அப்படின்னு சொன்னா, ஏதுரா அப்படின்னு கேட்டார் அப்பா. உடனே அந்த பழம் எதிர்க்க கூடையில போச்சு, அதை நான் எடுத்துட்ட ஒண்ணுன்னு சொன்னேன். உடனே அப்பாங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த தப்பை கண்டிச்சிருக்கணும். கண்டிக்காதனால அவர் என்ன சொல்றாரு, கண்டிக்காம என்ன பண்ணாருன்னா, ஏட்டா எடுத்ததுதான் எடுத்த, உனக்கு ஒண்ணு எடுத்தியே எனக்கும் ஒண்ணு எடுத்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். உடனே அவன் என்ன பண்ணா, நாம எடுத்தது தப்பு இல்லை, நான் செய்த பாவம் தப்பு இல்லை அப்படின்னு முடிவில் கடைசியில் என்ன பண்ணா, திருட ஆரம்பிச்சா, கொலைகாரன் ஆனா, கடைசியில ஒரு கொலை கைதியா, அதாவது தூக்கு தண்டனை கைதியா இப்போ சிறையில் நிற்கிறான். தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னே அவனை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன சொல், நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார்கள். எங்க தகப்பனாரை, என் தந்தையை, என் தகப்பனை கட்டி அணைச்சி நான் அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னாங்க. ஒருவேளை பாவம் அந்த பையனுக்கு அவ்வளோ அப்பா மேல அவ்வளோ பாசம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இவனும் ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். கீழே கையை எடுத்த உடனே அவங்க அப்பா கீழே விழுந்து செத்து போயிட்டாரு. என்னடா ஆயிடுச்சுன்னு சொன்னா, கட்டி பிடிச்சி அவர் குறவழியை கடிச்சு கொன்னே போட்டுட்டான். அப்புறம் மறுபடியும் கேஸ் நடத்துறாங்க. இப்போ இன்னொரு கொலை ஆயிடுச்சுல்ல, அந்த கொலைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கொலை பண்ணிட்டான். இப்போ இன்னொரு கொலைக்கு அப்ப மறுபடியும் விசாரணை நடக்குது. இப்ப ஏன்டா கொலை பண்ண, உனக்கு ஏற்கனவே செய்த கொலைக்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிறோம், இப்போ உங்க தகப்பனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு மறுபடியும் நீ கொலை செய்துட்டியே என்று சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னா, நான் சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது ஒரு மாம்பழம் திருடினேன், அப்பொழுதே என் தந்தை என்னை கண்டித்து இருந்தார். இன்றைக்கு இந்த கொலை தூக்கு தண்டனைக்கு நான் வந்திருக்க மாட்டேன், நானும் மற்றவர்களைப் போல ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதனாய் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி சொன்னானா. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் ஆரம்பத்திலேயே கண்டிக்கும் போது ஒருவேளை கண்டிக்கிறவங்களுக்கு கஷ்டம் கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை ஆரம்பத்திலேயே நீங்கள் கண்டித்து நல்வழி திருப்பி விட்டு விட்டீர்களேனால் அவர்களுடைய ஃபியூச்சர், அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாய் அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், பாவம் என்பது சாதாரணமானதல்ல, அது ஒரு பயங்கரமான இருள். அல்லேலூயா. அதுல இருள்ல இருக்கிறவங்க, தப்பு பண்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எதிர்க்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? மறைச்சுதான் வாழ்வாங்க. பேசும்போதே அவங்க உங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு உட்பட்ட ஆளுகிட்ட பேசும்போது ஒரு மாதிரியா பேசுவாங்க. பேச்சு கூட உங்ககிட்ட மறைச்சுதான் பேசுவாங்க. தப்பு பண்றவங்க கிட்ட ஒரு ஒளிவு மறைவு இருக்குங்க.
தப்பு பண்ணாதவங்க நீங்க ஒளிவு மறைவு பார்க்க முடியாது. எங்கேயும் ஒரே மாதிரியா பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க இருதயத்தை கடினப்படுத்துற மாதிரி கூட இருக்கும், சில நேரத்தில் இருதயத்தை கண்டிக்கிற மாதிரி கூட இருக்கும், கண்டம் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க ஓப்பனா பேசிட்டு போய்க்கினே இருந்துருவாங்க. ஆனா தப்பு பண்றவங்க தெரியுமா, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க, நைஸா பேசுவாங்க, அப்படியே வாழைப்பழத்துக்குள்ள ஊசி சொருகிற மாதிரி பேசுவாங்க. காரணம், அவங்க தப்ப, அவங்க செய்யற இருள் பாவத்தை மூடி மறைப்பதற்காக அவர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் இந்த பாவ இருளை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அல்லேலூயா. அதுதான் வசனம் தெளிவா சொல்லுது இல்ல? 1 அதிகாரம், மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம், 20 வசனத்தில் படிங்க, 20ல படிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள், அந்த மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு, அவர் பிறக்க போற அந்த குழந்தையாகிய அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். ஏனெனில் அவர் தமது ஜனம், யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தமது ஜனமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பாத்தீங்க, பொதுவாகவே அவரு ஜனத்தின் பாவத்தை தீர்க்க வந்துட்டார். ஆமாங்க. எந்த ஜனம் தெரியுமா? தமது ஜனம். அல்லேலூயா. தமது ஜனம். நீங்க இன்னைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே நான் உடைய பிள்ளையாய் மாறுகிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது, அறிக்கையிடும் போது, கர்த்தர் உங்களை தம்முடைய ஜனமாக, தம்முடைய மகனாக, மகளாக அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். அன்றையில் அப்பொழுதில் இருந்து நீங்கள் அவருடைய ஜனமாவீங்க. உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி, ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன், ஒண்ணு சொல்லிக்கிறேன். பாவங்களை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கரெக்டா படிக்க பார்க்கலாம். பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. 22வது வருஷத்து கூட வாசிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. இப்ப முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இருள், பாவம் என்பது ஒரு பயங்கரமான இருள். அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை பேர் ஒளிக்கு கொண்டு வர, ரட்சிப்பு என்கிற பேர் ஒளிக்கு கொண்டு வரும்படி தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அத நம்ம ஏசாயா சொன்னார்ல, ஏசாயா சொன்ன அந்த 9வது வசனத்தை மத்தேயு 4வது மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல கண்டினியூ பண்றாரு பாருங்க. 15வது வசனம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. 16வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எப்படி நடந்தது. ஒரு அலையிலே சொல்லமா? பொதுவாவே ஒரு இருள் அப்படின்னு சொன்னா அது முதல், நான் இன்னும் 2 இருள் சொல்ல போறேன். இது முதல், இது பாவ இருள். பாவம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவ்வளோ ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் தெரியாது. இது ஒரு தப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெருசா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அவன் என்னென்னமோ பண்ணிட்டு போறான், இவங்க இந்த சின்ன விஷயம் தானே. ஆமா, அந்த குழந்தை பையன் மாம்பழத்தை எடுத்தது சின்ன விஷயம்தான், அது ஒரு பெரிய 1000 கணக்கு கூடிய இது கிடையாது. அந்த பழத்தை எடுக்கும் போதே அந்த பையனை தகப்பனார் கண்டிச்சிருந்தாருன்னா
இன்னைக்கு அவன் நம்மள அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை போல நல்லவங்களை போல அவனை ஒரு நல்லவனா வாழ்ந்திருப்பான். அவன் நல்லவனா வாழாது போனதுக்கு காரணம் என்ன? சின்ன பழம் தான். அந்த சின்ன பழம் தானே, அந்த கண்டிக்காம விட்டுருக்கலாமே அப்படின்னு சொன்னா அந்த சின்ன தப்பு தான் அவனை பெரிய கொலைகாரனா நிறுத்தி இருக்கிறது. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவ இருளில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பு என்னும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71 வாசிக்கலாம். 71, 72, 73 வாசிக்கலாம். 79 வரை வாசிங்க. உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதல் கொண்டிருந்த நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கையில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் 79 வரலாம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆமென். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்களேன். யோவான் பிறக்கிறதுக்கு முன்ன அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னு சொன்னா 78வது வசனம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அடுத்தது நம்ம பார்க்க போறோம் அந்தகாரம் அல்லது மரண இருள். அந்தகாரமும் மரண இருளும் என்கிற காரியத்தை பார்க்க போறோம். இப்போ இங்க என்னன்னு சொன்னா ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது மரண இருள், அந்தகாரம். இருளுன்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா நல்ல கண்ணு தெரியும் கூட நல்ல இருட்டுல தடமாடுவாங்க. கண்ணு தெரிஞ்சவங்களே கூட இருட்டு ரொம்ப கார் இருள் அந்தகாரம்னு சொன்னா இருளை காட்டிலும் அதிகமான இருள். அதுக்கு அர்த்தம். இருட்டு சாதாரணமானது, அந்தகாரம்னா அதிக இருட்டு. அந்த இருட்டுல கண்ணு தெரிஞ்சவங்க கூட என்ன பண்ணுவாங்க? காலை தடவி நடப்பாங்க. கண்ணு தெரியாதவங்க அவங்க ஆல்ரெடி இயல்பா நடப்பாங்க. கண்ணு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? காலை கீழே இஸ்து தேய்ச்சி நடப்பாங்க. காரணம் என்ன? அந்தகாரமாய் இருக்கிறபடியால், அவர்களுக்கு வழி தெரியாத இருக்கிறபடியால் அவர்கள் நடை இப்பொழுது தாறுமாறாக இருக்கிறது. அதனால பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்தகாரம் நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் வருதோ அப்போ நாம குருடனை போல தடவி திரிகிறவர்களாக மாறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை அந்தகாரப்படுகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கை இருட்டாகி விடுகிறது. அந்த இருட்டு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் அந்தகாரத்திலும் மரண இருளுக்கும் சமமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மரண இருளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்தகாரம், இந்த மரண இருள் அப்படின்னு சொன்னா, மரண இருள்னா என்ன தெரியுமா? கடைசி நேரம் சாகர டைம்ல ஒரு மனுஷனுடைய ஆத்மா துடிக்கும் பாருங்க, அந்த துடிப்புக்கு தான் மரண இருள். ஐயோ இதெல்லாம் பண்ணாத போயிட்டுமே, இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோம் செய்யாத போயிட்டுமே, இதெல்லாம் என்ன நடக்குமோ, நான் இப்படி போறேனே என்கிற அந்த மரணம் அவரை நிறுத்துகிற பொழுது, அவரை நெருக்குகிற பொழுது அவர் துடிக்கிற அந்த வேதனை தான் மரண இருள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, இருளாயிடும், பெரிய இருட்டு வந்துடும், கண்ணை கொஞ்சம் கொஞ்சமா மூடிக்கிட்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அந்த ஒண்ணுமே தெரியாத மாறிக்கிட்டே வரும். கடைசியா அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரியும். ஜீவன் உடனே பிரிந்து விடாது, கொஞ்சம் கொஞ்சமா அந்தகாரம் அப்படியே மூடிக்கிட்டு வரும். அப்படியே இருட்டெல்லாம் வெளிச்சம் எல்லாம் இருட்டாகிக்கிட்டே வரும். அப்படியே நெருங்கி கடைசியில அந்த இருட்டு முழுமையாய் மறைத்து விடும்.
அந்த ஆத்துமா யோசிக்கும் பாருங்க. அதாவது நீங்க கவனிச்சிங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான். அந்த ஆள் ஆக்சிடென்ட்ல இருந்து சாகிற நிலைமையில கிடக்கிறான். அந்த நேரத்தில் அவன் என்னென்ன யோசிப்பான்னு யோசித்து பாருங்களேன். நம்ம எந்திரிப்போம், இப்போ நம்ம எந்திரிச்சு நடக்க போறேன் அப்படின்னு யோசிப்போம்னா கிடையாது. நாம் செத்துட்டோம்னா என்ன நடக்கும், நம்ம இப்போ செத்துருவோமா, கூடுமானவரை அதாவது வியாதியில் படுக்கிறவங்களும் இது மாதிரி அந்த ஆக்சிடென்ட்ல போறவங்களும் அதிகபட்சம் நினைக்கிறது நாம செத்துருவோமா, செத்துட்டா என்ன நடக்கும், நம்ம எப்படி நம்ம செத்துட்டா எங்க எடுத்து போவாங்க, எப்படி எடுத்து போவாங்க, இப்படி ஆன இருள் அவங்கள வந்து மூடிக்கொள்ளும். கடைசி கடந்த மே மாசத்துல, இந்த போன மே மாசத்துல அதுக்கு முந்தின மே மாசம் கொரோனா டைம்ல மூச்சு திணறலால நானும் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். 10 நாள் நினைக்கிறேன், எந்த ஒரு இதுவும் இல்லாத இருந்தேன். அதாவது மயக்கத்திலேயே இருந்தேன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அன்கான்ஸ்டியேஷன்ல இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நடக்குது, அதாவது எப்போவாவது தெளிவு வரும். அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் காஃபி டீ வாங்கி கொடுப்பாங்க. என்னென்ன சாப்பிடணும் அந்த இடத்துல கொடுக்குறாங்க, சாப்பிட்றேன், திருப்பி மயக்கத்தில் போயிடுறேன். எல்லாமே படுக்கையோட போற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மயங்கிய நிலையில் இருக்கிறேன், சுய உணர்வு இல்லாம இருக்கிறேன். அப்போ நான் என்னென்ன யோசித்திருப்பேன் தெரியுமா? என் யோசனையெல்லாம் நீங்க கேட்ட உண்மையிலேயே என்னங்க நீங்க ஒரு பாஸ்டர் இப்படியா யோசிக்க அப்படின்னு. நான் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே சாலமோனை கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறேன். நான் வீட்டில் செத்து என்ன வீட்டில் நம்ம கல்லறையில புதைக்காம எங்கேயோ எடுத்து போய் போடுறதுக்காக என்ன இங்க கொண்டாந்தியா? அதாவது நான் இப்ப சொல்ற சாதாரணமான வார்த்தைகளை சொல்லல, கடினமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறேன். காரணம், என்னுடைய இருள் என்னை, அந்த பயத்தினால் வந்த இருள் என்னை மூடிக்கொள்ளுகிறது. எனக்கு தெளிவு இல்லை. ஒருவேளை நான் மறித்து விட்டால் கும்பல வாரி போய் கொரோனா என்று சொல்லி கூட்ட கும்பலா வாரி போய் புதைச்சிருவாங்களோ என்கிற பயம். அந்த மரண இருள் வந்துச்சுன்னா நீ மேற்கொண்டு எதையும் வாழ போறதை பத்தி யோசிக்கவே விடாது. மரணத்தை பத்தி, மரணம் 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 சுத்தி எங்க பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும். மரணம் 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அதுதான் மரண இருள். அது பயங்கரமா இருக்கும், அது மிக பயங்கரமா இருக்கும். அந்த மரண இருளை கடந்து வருவது என்பது கூடாத ஒரு விஷயம். ஏன் சொன்னா மரண இருள் நம்ம சூழ்ந்து நிற்கும், சுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ சாக போற, நீ சாக போற, நீ சாக போற, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீ சாகணும், நீ சாகணும் சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நம்பிக்கை இழந்துட்டேன். சரியா ராத்திரி நேரம் சரியா தெரியல, என்னை தட்டி, யாருன்னு தெரியல, பசங்கெல்லாம் கூட வியந்து பார்த்தா பசங்க பக்கத்துல இல்லை. அவங்க கீழே கட்டலுக்கு கீழே ஒவ்வொருத்தரும் சுருங்கி சொங்கி போய் கிடக்குறாங்க. பாவமா இருக்குது அவங்கள பார்க்கும்போது. எழுந்திருக்கிறேன். என்னை ஒருத்தர் தட்டி எழுப்பி, எழுந்துரு, தண்ணி குடி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்ற ஒரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை அப்படி சொன்னார் எனக்கு அவர் வந்து. அதே மாதிரி இப்போ என்கிட்ட வந்து தட்டினாங்க, எழுந்த நான் கண்ணை தத்து பார்க்குறேன். அவ்வளவு நேரம் மூச்சு பேச்சு இல்லாத கிடக்குறேன். என்னை தட்டி, எழுந்துரு, என்ன படுத்துட்டு இருக்க, என் தண்ணி குடி அப்படின்னு. இதுவரையிலும் தண்ணிய இதுல வச்சு ஸ்டாவ் வச்சு உறிஞ்சிட்டு இருக்கிறோம், சும்மா ஒரு முழுக்கு தொண்டையை நினைக்கிறதுக்கு மட்டும். இப்ப எழுந்து சுட தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி கேட்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சேன். அப்பவே அந்த மயக்கம், அந்த இருட்டு எல்லாம் என்னை விட்டு கடந்து போய்விட்டது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்கு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், மரண இருள் சாதாரணமானது அல்ல. அந்த மரண இருளை போய் பார்த்தவர்களுக்கு தெரியும், அந்த மரண இருளை கடந்து வந்தவர்களுக்கு தான் தெரியும். அது இருள் சூழ்ந்து நம்மளை சுற்றி நிற்கும். நீ செத்துருவே செத்துருவே செத்துருவேன்னு நம்ம சுத்தி 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 சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
ஆனாலும் ஆண்டவர் உனக்காக பிறந்த ஆண்டவர், உனக்காகவே பிறந்த ஆண்டவர். அவர் சொன்னார், தட்டி எழுப்பி எழுந்து தண்ணி குடி. ஜீவ தண்ணீரை கொடுத்தார். நான் உங்கள் முன்பு இப்போ ஜீவனோடு நிற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மரண இருள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மரண இருளில் இருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் தேவன் இந்த உலகத்தில் உங்களுக்காக, உனக்காக, எனக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிறக்கிறது இன்னும் இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கணும்? அவருக்கு என்னங்க, அவர் தெய்வம், அவர் ஏன் பிறந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? யோசிச்சு பாருங்களேன். குழந்தைய பிறக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டிலாம் கூட போட்ட உடனே, குட்டி பிறந்த உடனே எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். நம்ம மனுஷன் குட்டி போட்டால் மட்டும்தான் குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும் நடக்கிறதுக்கு, தன்னிச்சையா நடக்கிறதுக்கு. அந்த 1 வருஷம் வரலாம் அவர் தாய் தகப்பன் உறவுகளாலே தேற்றப்படணும். இயேசு பாருங்க, தெய்வம், மகத்துவம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர், அற்புதர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, இப்படி 1000-10,000 நாமங்களுக்கு சொந்தக்காரர். அவர் யுத்தங்கள் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர், இப்படி பயங்கர பராக்கிரமமான ஆண்டவராகிய இயேசு இப்போ குழந்தையா பிறந்து அவருக்கு பால் ஊட்டுறதுக்கு, அவரை சீராட்டுறதுக்கு, அவருக்கு நல்லதை எடுத்து செய்யறதுக்கு, கொடுக்கறதுக்கு, படுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் 1 வருஷம் அவர் நடக்கிற வரையிலும், நடந்த பிறகும் அவருக்கு உதவி தேவைப்படுது. நடக்கிற வரையிலும் அவர் எறும்பு கடிச்சா கூட எழுந்து அவரால் எடுத்து தள்ளி விட முடியாது. எறும்பு கடிச்சாலும் எடுத்து தள்ளி விட முடியாது. வெயில் சுரியில்னு படுது, ஒதுக்கி படுக்க போனவரால் ஒதுக்கி படுக்க முடியாது. அவ்வளவு கஷ்டத்தையும் இயேசு உனக்காக, எனக்காக சகித்து கொண்டார். அல்லேலூயா. உனக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் இவ்வளவு பாடுகளை ஏற்று குழந்தையாக பிறந்து அனுபவித்து வந்தார். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மரண இருள், சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றாரு 23:4. எல்லா பிள்ளைங்க அந்த வசனத்தை படிச்சாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்புறம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் சொன்னாங்க. இந்த வசனத்தை சொல்லாதவங்க யாருமே இல்லை, எல்லாரும் சொன்னீங்க. இதை கவனிச்சு பாருங்களேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மரண இருள். ஒரு ஆடு மேய்ச்சலுக்கு போகுது. எப்பவுமே ஒரு மேய்ப்பன், நம்மளாம் பாத்தீங்கன்னா ஆடு முன்ன போவோம், நாம பின்னால போவோம். ஆடுதான் நம்மளை மேய்ச்சிக்கின்னு வரும் பின்னாடி. ஆனா ஆடு, உண்மையான ஆடு மேய்க்கிறது எப்படின்னா, ஆடு மேய்ப்பன் அவர் முன்ன போவாரு, ஆடுலாம் அவருக்கு பின்னாடி போகும். அவர் எப்படி திரும்புறாரோ அது அப்படி திரும்பும். அதுதான் உண்மையான மேய்ப்பன், உண்மையான ஆடு. மேய்ப்பன் முன்ன போவாரு, ஆடு அவருக்கு பின்னால போகும். சிதறாம போகும். அது குரல் கொடுப்பாரு. ஒரு கருப்பு ஆடு போது, ஏய் கருப்பி அப்படின்னா அது கடனே அப்படி திரும்ப நேரா போக ஆரம்பிச்சிடும். இப்படி அது அவைகளுக்கு பேரிட்டு தேவன் அழைத்து இருக்கிறார். ஒவ்வொரு ஆட்டுக்கும் தேவன் பெயர் வைத்து அழைக்கிறார். அப்படியானால் தாவீது சொல்லுறாரு, அவர் என் மேய்ப்பன், நான் ஆடு. அல்லேலூயா. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன். ஏன் என்று சொன்னால் அவர் என் மேய்ப்பன், நான் அவருடைய ஆடாய் இருக்கிறேன். அவர் என்ன புல்லுள்ள இடங்களை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுவார். மரண அப்புறம் ஆத்துமாவை தேற்றி அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா. அவர் அப்படி செய்யறவர் ஆனபடியால நான் என்ன பண்ண மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அது மட்டும் இல்ல, மரண இருளுக்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் இப்படிதான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாராம். ஒரு ஆடு மட்டும் திருட்டாடு.
எப்போ பார்த்தாலும் அந்த பக்கம் பசுமையா இருக்குது. என் மேய்ப்ப இருக்கிறாரு, அந்த பக்கமா நம்மளை கொண்டு போக மாட்டுறாரு. இவ்வளோ புல்லு சும்மா முட்டி அளவுக்கு புல்லு சுமையா இருக்குது, பொசுன்னு வளர்ந்துக்குது. காஞ்ச இடத்துல கொண்டு போய் மேய்க்கிறாரு இந்த எஜமான், இந்த மேய்ப்பன். என்னதான் இவருக்குன்னு சொல்லி எல்லா ஆடும் அவர் பின்னால போகுது. இந்த ஒரு ஆடு மட்டும் திருட்டாடு, இந்த ஒரு ஆடு மட்டும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்குது. எப்போ எங்க ஆடு மேய்ப்பரை பாக்குது, அங்க பாக்குது, மேய்ப்பரை பாக்குது, அங்க பாக்குது. கடைசியில மேய்ப்பன் சொன்ன கொஞ்சம் ஏமாந்தாரு, அப்படி எகிரி குச்சி அந்த புல் பசுமையா இருக்கிற இடத்துல போய் பேய ஆரம்பிச்சு. உடனே அங்கிருந்து ஒரு முதலை எட்டி அதை பிடிச்சிச்சு. முதல்ல பிடிச்சிச்சு, இப்ப கத்துறாரு பே பேன்னு. முதல்ல பிடிக்க அங்கதான் முதல்ல இருக்குதுன்னு அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்ணா, உன்னை அங்க கொண்டு போவாம நல்ல இடத்துல உன்னை, அந்த ஆபத்து இல்லாத இடத்துல, மரண இருள் இல்லாத இடத்துல கொண்டு போய் உன்னை மேய்க்கிறான். ஆனா நீ என்ன பண்றன்னா, திருட்டாடு இல்லையா, நீ என்ன உங்களை இல்லைங்க, என்னங்க எங்களையே சொல்லிக்கிறீங்கன்னா, இது அந்த திருட்டு ஆட்டுக்கு சொல்றேன் நான். நீங்க பாக்குறத பார்த்தா என்னமோ என்ன பாக்குற மாதிரி, இது உங்களுக்கு இல்லை, இது திருட்டாட்டுக்கு தான். திருட்டாடு என்ன பண்ணுதுன்னா, எப்பவுமே அந்த பசுமையான இடத்தையே பாக்குது, மேய்ப்பன இடத்துல பார்க்கவே மாட்டேங்குது. அப்புறம் டக்குன்னு ஒரு சமயம் கிடைச்சது, எகிரி குச்சிது, அண்ணண்ட போச்சு, அந்த மேய ஆரம்பிச்சது. நல்ல புசுன்னு இருக்கிற புல்லு கபுக்கன்னு மேய்க்க ஆரம்பிச்சது. அப்பதான் ஒரு ஆபத்து வந்தது தெரியாது. ஒரு முதல்ல காலை கட்டி பிடிச்சிச்சு, கத்துது, ஐயோ என்ன விடுங்க, என்ன விடு, என்ன விடுன்னு கத்துது. மேய்ப்பனுக்கு காது சத்தம் கேட்டுடுச்சு. ஐயோயோ என் திருட்டு ஆடு மாட்டிக்கிச்சு ஆபத்துலன்னு சொல்லி ஓடி அந்த முதலையின் இடத்தில் இருந்து அந்த ஆட்டை காப்பாற்றினான். அல்லேலூயா. அந்த இடத்துலதான் அந்த ஆட்டுக்கு மரண இருள் தெரிஞ்சது. அந்த இடத்துலதான் அதுக்கு மரண இருள் தெரிகிறது. எப்படி தெரியுமா? நாம இப்ப மாட்டிக்கிட்டோம், நம்ம முதலாளி நம்முடைய மேய்ப்பன் நம்மளை காப்பாற்றலனா மரணம் தான் நமக்கு முடிவு. மரணம் தான் முடிஞ்சிடுச்சு, நம்ம முடிஞ்சிட்டோம் நினைத்து கொண்டு இருக்கிற வேலையிலே மேய்ப்பன் வந்தார். அந்த முதலையின் கையிலிருந்து ஆட்டுக்குட்டியை மீட்டு விட்டார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி எகிரி குச்சி தப்பித்து ஓடி, இனிமேல் என் மேய்ப்பனுடைய சத்தத்தை மீறி நான் எங்கேயும் போக மாட்டேன், என் மேய்ப்பனோடு போய் சேர்கிறேன் என்று, மந்தையோடு போய் சேர்கிறேன் என்று ஓடி போய் மந்தையை சேர்ந்தது. மேய்ப்பன் அந்த முதலையை அடிச்சு துரத்திட்டு அந்த முதலை கடித்த இடங்களிலே மருந்து தடவி கட்டு போட்டு காப்பாற்றினான் அந்த ஆடு. அன்றைக்கு அது காப்பாற்றப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரண இருள் அந்த ஆபத்து வரும்பொழுது ஏற்படுகிற, ஐயோ என்னை யார் காப்பாற்றுவாங்க, யாரால் என்னை விடுவிக்க முடியும், யார் எனக்கு உதவி செய்ய முடியும், யார் எனக்கு இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியும் என்று கதறி தவிக்கிற அந்த நிலையிலே இருக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த இருள், வருகிற அந்த இருள் தான் மரண இருள். அல்லேலூயா. மரண இருள் இருந்து தேவன் உன்னை காப்பாற்ற, தப்புவிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ நம்ம தற்செயலா நம்ம எதாச்சமா இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ஏதோ போற வழி இல்லாம இயேசுவை ஏத்துக்கிட்டோம், ஏதோ போற போக்குல அப்படியே இயேசு ஏத்துக்கிட்டோம். இல்லைங்க, உங்களை நீங்கள் மரண இருளில் அகப்படாத இருக்கும்படியாய், உங்களை மீட்கும்படியாகவே தேவன் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீங்க நினைக்கிறீங்க, சில பேர் சொல்றாங்க அவங்க இயேசு ஏத்துக்கல. ஆமா, ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க ஏத்துக்கிட்டாலும் அவர் உங்களை ஏத்துக்கணுமே. நீங்க இயேசு ஏத்துக்கிறீங்க, ஓகே, நீங்க இயேசு ஏத்துக்கிட்டீங்க, அவர் உங்களை ஏத்துக்கிட்டாரா? அவர் ஏத்துக்காம உங்களால நிலைச்சு நிக்க முடியாது. அவர் ஏத்துக்கிட்டாதான் நீங்க விசுவாசியா நிக்க முடியும். அவர் ஏத்துக்கிட்டாதான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா நிக்க முடியும். நீங்க ஏத்துக்கிட்டாக்கா ஒரு சபையில ஒரு ஆளா இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் அவர் ஏத்துக்கிற வரையிலும் நீங்க ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க தான். அந்த ரிசர்வேஷன் ரயில் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்பாங்க ஒரு சிலரை. அது மாதிரி நீங்களா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற வேண்டிய ஆள் தான். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற வரையிலும் நீங்க ஏற்றுக்கிட்டீங்களா, சந்தோஷம். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பதாங்க உங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும்.
அப்பதான் உங்களுக்கு அந்த அந்த ஸ்லாக்கியம், அவருடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒருத்தர், நான் இந்த 23ஆம் தேதி ஒரு சர்ச்சில் கிறிஸ்மஸ் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அங்க சொல்லும்போது நான் சொன்னேன், இருக்கிறதையே அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது ஆசீர்வாதம் இல்லை. இருக்கிறதையே அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது ஆசீர்வாதம் இல்லை. அது இருக்கிறதே அப்படி உருட்டிக்கிட்டு போறது தான். ஆசீர்வாதம் என்பது தேவனால் நிறைவாய் கொடுக்கப்படுவதற்கு பேர் தான் ஆசீர்வாதம். மற்றபடி இருக்குதுங்க, ஒரு 1000 ரூபாய் வச்சுன்னா அப்படியே அதை ரொட்டேஷன் பண்ணிக்கிறங்க, வாரம் மாசம் அதே வச்சுன்னு ஓட்டிட்டு இருக்குங்க. அது ஆசீர்வாதம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அது எங்கேயோ வந்து அப்படியே அதே வச்சுக்கிட்டு ஓட்டுறது இல்லைங்க. ஒரு 1000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கையில் வச்சுக்கின்னு அதை வட்டி வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஊட்டிக்கிட்டு போயிருந்துங்க. அதான் லைஃப், அப்படிதான் ஊட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேங்க. அப்படி உருட்டி போறது ஆசீர்வாதம் கிடையாது, அது கிறிஸ்தவமும் கிடையாது. கர்த்தருனை ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டாருன்னா எப்படி வேணாலும் எங்க வேணாலும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்று. எங்க வேணாலும் ஊற்று சுரக்கலாம், எப்படி வேணாலும் சுரக்கலாம், எங்க இருந்து வேணாலும் அவரால் கொடுக்க முடியும். அது எப்படியோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓடிட்டு இருக்குங்க. ஆசீர்வாதம்னா என்னங்க, இருக்கிற ஒரு ஆண்டவர் 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தாரு, அதை அப்படியே வட்டியில் விட்டுக்கணும், அப்படியே கட்டியில் விட்டுக்கணும், அப்படியே பட்டியில் விட்டுக்கணும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா சத்தியமா சொல்ற இது ஆசீர்வாதமே கிடையாது. அது உன் கையின் பிரயாசம், நீ சம்பாதிச்ச சம்பாதனை, அதை வச்சு நீ சாப்பிட்டு இருக்க. ஒவ்வொரு நாளும் உன்னுக்கு சம்பாதித்து அவர் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கையின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ அவருடைய கையை எதிர்பார்த்து வாழ்ந்து அதனால் நீ சுகித்து இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், ஒப்பு நோக்கிறது ஆசீர்வாதம் இல்லைங்க, அட்ஜஸ்ட் பண்றது ஆசீர்வாதம் இல்லைங்க. நிறைவாய் தேவனால் பெற்றுக்கொள்வதுதான் ஆசீர்வாதம். அவர் சொல்லும்போது சொன்னேன், நான் உத்தரமேர்ல இருந்து கொடுங்காலூருக்கு போகும்போது வெறும் கையா தான் போனேன். உங்களுக்கும் சொல்றேன், அங்கிருந்து வரும்போது சாலமோனை குழந்தையா தூக்கினு போட்டு இருந்த துணியோட, எனக்கும் மனைவிக்கு போட்டு இருந்த துணியோட, மாத்திக்க கூட துணி கிடையாது, போட்டு இருந்த துணியோட இயேசுவை நம்பி இந்த ஊருக்கு வந்தோம். இப்ப எனக்கு பீரோல துணி வைக்க இடம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தர் துணியை பீரோ ரொம்பி போச்சு. இப்ப என் துணி அங்க வைக்கிறதுன்னு தெரியல, யோசிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அவர் கொஞ்சம் கூட பிச்சையா கிள்ளி போடுகிறவர் அல்ல, அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ராஜ்யத்தில் இருக்கிறதோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் மந்தையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன படிச்சீங்க? சரி, ரைட். மறுபடியும் படிங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது, ராஜ்யத்தின் புத்திரர். கர்த்தர், அதாவது நீங்க நிறைய விஷயங்களை தேவபுத்திரர், ராஜ்யத்தின் புத்திரர். தேவபுத்திரரும் ராஜ்யத்தின் புத்திரரும் ஒன்னா? தேவபுத்திரர்னா யார் தெரியுமா? என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்க? புரியல. வாந்தி எடுக்கிறவங்க, உண்மையா, சாதாரணமா சொல்றேன், உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழறவங்க தேவபுத்திரர். அப்ப இந்த ராஜ்யத்தின் புத்திரர்
ஆமாங்க, உலகத்து மக்கள். எளிமையா சொல்லணும்னா உலகத்து மக்கள். இப்ப கவனிச்சு பாருங்களேன். இப்ப படிங்க. உலகத்தின் மக்களோ ஒரு அழில சொல்லிடலாமா? அப்ப தேவபுத்திரர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள். ஆனா இந்த ராஜ்யத்தின் புத்திரர், உலகத்தின் மக்களோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அடுத்தது கவனிச்சு பாருங்களேன். அங்கே அழுகை இருக்கும், பற்கடிப்பு இருக்கும். உங்களுக்கு சொல்றேன், அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது சாதாரணமா அழுகிறதுக்கும் துக்கப்பட்டு அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனசு உடைஞ்சு அழுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் அழவர்களை பார்த்தா நமக்கு அழ வரும், சிரிக்கிறவங்களை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். அது இயல்பு. ஒருத்தர் அழுகுறாங்கன்னு வச்சுக்கலாம், உங்க கண்ணிலையும் தண்ணி வரும். ஏன்னா நீங்க அவங்களோட ஈடுபாடு ஆயிடுவீங்க. அவங்களோட கூட நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது உங்களுக்கும் அவங்க மேல இருக்கிற இரக்கம் என்ன ஆயிடுதுன்னா உங்க கண்ணிலையும் தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. இது வேற. ரெண்டாவது, சந்தோஷமா இருக்கிறவங்கள பாருங்களேன். ஒருத்தர் அவங்க 2-3 பேர் பேசி சிரிச்சு நிற்கிறாங்க, நீ அங்க போய் சாதாரணமா எடி நின்னுங்கிற, உனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அப்படின்னு நின்னுங்கிற. ஏன்? அவங்க சொல்ற அந்த காரியங்கள் உன்னையும் சந்தோஷப்படுத்துகிறதுனால் உன் முகம் சிரிப்பு உண்டாக இருக்கிறது. அப்ப இந்த காரணம் என்னன்னு சொன்னா நீங்க இதை கவனிக்கணும். அப்போ அழுவர்களை பார்த்தா நமக்கு அழ வருது, சிரிக்கிறவங்களை பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா புறம்பான இருள். அங்க இருக்கிறவங்களை கவனிச்சு பாருங்களேன். அங்க என்ன இருக்குன்னா அழுகை. நீ அழ வேணாம்னு நினைச்சா கூட உன்னால நீ அழுதுதான் ஆகணும். இப்போ லாசரு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஐயா எங்களுக்கு தெரியாதுங்க, அவர் தான் எங்க பக்கத்து வீட்டுக்காரன்னா எனக்கு தெரியுன்றீங்க. பைபிள் படிக்கிறதுனால உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். பைபிள் படிக்கிறவங்களா தான் நான் சொல்றது கரெக்டுன்னு நினைப்பீங்க. என்ன விஷயம்னா அவர் லாசர் உடம்பெல்லாம் பருக்கள், உடம்பெல்லாம் சொறி நோய், சொரிஞ்சி 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 ரணமாயிடுச்சு. நாய் நக்குது, அவரை எதமா இருக்குது அது நக்குது, நாய் நக்கிறது. அவ்வளவு சொறி, அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவ்வளவு வேதனையோடு கூட படுறாரு. அவருக்கு வீடு இல்லை. எங்க இருக்கிறாரு? பணக்காரன் வீட்டு குப்பை தொட்டில இருக்கிறாரு. பணக்காரன் வீட்டு குப்பை தொட்டியில தான் உட்காந்துங்கிறாரு, குப்பை தொட்டி பக்கத்துல உட்காந்துங்கிறாரு. அப்ப அவருக்கு வீடு இல்லை. நாய் நக்குதுன்னா அவர் உடம்புல துணி இல்லை. மூணாவது, அவருக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லை. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை இது 3ங்க. உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடமும். இது ரொம்ப அடிப்படை தேவை. இதெல்லாம் இருக்கா? நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இது கூட இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் கஷ்டத்துல இருக்கிறவங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இருந்தா ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு நன்றி சொல்லணும் தெரியுமா? கோடி 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 கோடியான நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? இது கூட இல்லாம இருக்காங்க. லாசர் எடுத்துக்க, உணவு கிடையாது, உடை கிடையாது, இடமும் கிடையாது. ஏன் தெரியுமா? குப்பை தொட்டி பக்கத்துல உட்காந்துக்கிறான். அந்த பணக்காரன் வீட்டுல சாப்பிட்டு எதனா போட்டா அதை எடுத்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிக்கிறான். குப்பை தொட்டி தான் வீடு. நாய் அவன் உடம்பு நக்குது. அப்ப அவனுக்கு உடம்புல துணி கூட இல்லை. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான தேவை இது 3. இது 3மே அவனுக்கு கிடைக்கல. ஆனா அவன் என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரை கெட்டிமா பிடிச்சிக்கணும். இந்த பூமியில எது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் ஏசு கிடைச்சா போதும், ஏசு கிடைச்சா போதும், ஏசு கிடைச்சா போதும் அப்படின்னு இயேசுவை கெட்டிமா பிடிச்சுக்கிட்டான். ஒரு நாள் வந்தது, இந்த லாசரும் மரித்து போனான், அந்த பணக்காரனும் மரித்து போனான். பணக்காரனும் மரித்து போனான், இந்த பிச்சைக்காரன் லாசரும் மரித்து போனான். மரித்து போன பிறகு ஐஸ்வர்யவான் பணக்காரன் நரகத்துல கொதிக்கிற அக்கினியில துடிக்கிறான். துடிச்சு 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 ஐயோயோ ஐயோயோடு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிச்சைக்காரன் சொன்னான், பத்தியா, அங்க பிச்சை
தொட்டியில குப்பை தொட்டில வந்து விழுந்து சாப்பிட்டு தான் பாரு, நாய் வந்து நக்கிச்சு பாரு, வீடு இல்லாத உட்காந்துங்க தான் பாரு. அவன் ஆபிரகாம் மடியில ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு உட்காந்துங்கிறான். இவங்க துடிக்கிறான், பணக்காரன் துடிக்கிறான், அவன் பிச்சைக்காரன் சொகுசா வாழறான். அப்போ அங்கிருந்து அந்த பணக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே, எஜமானே, எங்கள் ஆபிரகாமே, விசுவாசத்தின் தகப்பனே, கொஞ்சம் மனம் இறங்கி அதை உன் மடியில் இருக்கிறானே லாசரு, பிச்சைக்காரனா இருந்தான், ஏழ்மையா கிடந்தான், நாய் நக்கி கந்துச்சு, எங்க வீட்டுல போடுற சாப்பாடு தான் எடுத்து சாப்பிட்டு கிடந்தான், பிச்சைக்காரன், அவன் விரலையாவது நினைச்சு என் நாக்க நினைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். நான் ரொம்ப தாகத்தால தவிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போது ஆபிரகாமுடைய பதில் என்ன தெரியுமா? உங்களிடத்திலிருந்தும் எங்களிடத்திற்கும் வருவதற்கு இடமில்லை, ஒரு பெரிய பிளவு இருக்கிறது அப்படின்னாரு. வர முடியாதப்பா, நீ ஆசைப்பட்டாலும் அவனை அனுப்ப முடியாதப்பா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பணக்காரன் சொன்ன, ஐயா அப்படின்னா எங்க கூட போறதுங்க இன்னும் 4 பேர் இருக்காங்க, அவங்களாவது சொல்லுங்க, அவங்க இந்த கொடிய இடத்துக்கு வராத இருக்கட்டும், இந்த நரகத்துக்கு வராது இருக்கட்டும், அவங்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இல்லப்பா, அங்க மோசேயும் எலியாவும் இருக்கிறாங்க, அவங்க சொல்லியே இவன் கேட்கலன்னா வேற யாரு போய் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் என்று சொல்லி அங்க சொல்லி முடிக்கிறார். யோசிச்சு பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகைன்னு சொன்னேன், பற்கடிப்புனா என்ன? பற்கடிப்புனா என்னவா இருக்கும்? பல்ல கடிக்கிறது தானே. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா அப்படியே பல்லு கடிச்சுக்கிட்டு போயிடும். சில நேரத்தில் குளிர் தாங்க முடியலன்னா பல்லோட பல்லு அப்படி என்ன பண்ணும், இப்படி இடுக்கிட்டு பிடிச்சிக்கும். ஏன்னா அது அவ்வளவு மோசமானது குளிர். அதாவது கடும் குளிர். குளிர் சாதாரணமா ஒரு போர்வை போத்தா போத்துக்கும், இல்லை ஒரு அடுப்பு மூட்டி நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்தா குளிர் போயிடும். அந்த கடும் குளிர் அது வந்து எப்படின்னா அந்த 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 கட்டத்தை தாண்டிட்டவங்க, குளிருக்கு தாண்டினவங்க, கடும் குளிர் அது மரணத்தின் உச்சகட்டம். அது அந்த கடும் குளிர் வந்துச்சுன்னா அவனுடைய மரணம், டெத் நிச்சயம் சொல்லுவாங்க. ரொம்ப பல்லு கடிச்சுக்கணும், கை காலெல்லாம் இரிச்சுக்கணும், அப்படியே இஷ்டம் போயிடும். அந்த மாதிரியான பற்கடிப்பு அவர்களுக்கு உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகள் புத்திரருக்கோ அப்படிப்பட்ட பற்கடிப்பு வராது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த நீங்கள், அப்படித்தான் நிலைமையில இருந்தீங்க. எங்க இருந்தீங்க? ராஜ்யத்தின் புத்திரராக இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு தேவனுடைய புத்திரர்களாக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய புத்திரர்களாக அபிஷேகப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு 3 காரணங்களை சொன்னேன். 1 பாவ இருள், 2வது மரண இருள், 3வது புறம்பான இருள். இந்த 3 இருள்களும் உங்களுக்கு 3 இருள்களிலும் இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் என்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்தாரோ இருள் எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் ஒளியாய் வந்தாச்சு. இருள் எல்லாம் மாறி போச்சு, எல்லாமே ஒளியாய் வந்தாச்சு. எப்படி? எப்பொழுது? எப்படி? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக குழந்தையாய் பிறந்த பொழுது இருளெல்லாம் ஓடி போச்சு, வெளிச்சம் வாழ்க்கையில் வந்தாயிடுச்சு. ஜெபிக்கலாமா?